சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 15/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி பகல் 10:34 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் பகல் 11:57 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதும் ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா காரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 10:34 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களினுடைய பிறந்த நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பீமசேன ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இதுபோக இந்த நாளானது ஒரு கரிநாளாக அமைந்திருக்கிறது. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிணியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நம்முடைய தமிழகத்தினுடைய வழக்கமாக இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:02 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:46 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1:46 சந்திர உதயம் என்பது இரவு 1:38 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:24 முதல் காலை 6:02 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 11:54 முதல் மதியம் 1:22 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:30 முதல் 8:58 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:26 முதல் 11:54 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:26 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைய தினம் வடக்கே சூலம் மதியம் 12:18 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும். ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் ஒரு கல்லூரி மாணவர். அந்த கல்லூரி மாணவர் எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, அறிவியலுக்கும் ஜோதிடத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா அப்படிங்கிற மாதிரிதான் அவர் கேள்வி கேட்டிருக்கார். அவர் நம்மளோட அடிக்கடி விவாதம் பண்ணக்கூடிய ஒரு இளைஞர் தான். அந்த இளைஞர் இப்படி கேட்பது என்பது நமக்கு நிச்சயமாக வருத்தத்தை தரவில்லை. அவருடைய டவுட்டை கிளியர் பண்ணணுங்கிறது நம்முடைய கடமை தானே. அவர் என்ன கேட்கிறார் சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலத்துல போய் இது ஒரு சயின்ஸை நம்பக்கூடிய காலமாக இருக்கிறது. பார்த்தோம்னா நிறைய ஏஐ மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப போய் நீங்க ஜாதகம் ஜோசியம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கே, அறிவியலுக்கும் இந்த ஜோதிடத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக தொடர்பு என்பது உண்டு. ஜோதிடம் என்பதே ஒரு வானவியல் அறிவியலை அடிப்படையாக கொண்டதுதான். நம்முடைய ஜோதிஷம் இத்தியதி ஜோதிஷம் அப்படின்னு நமக்கு வேதமே சொல்லி தருது. இத்தியதி ஜோதிஷம் எதை சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஜோதிஷம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லி பார்த்தோம்னா, ஜோதி பிளஸ் இஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒளி சார்ந்த அறிவியல். இசம் அப்படின்னு சொல்றோம்ல, ஹிப்னாட்டிசம், அந்த இசம் இந்த இசம்னு சொல்ற இசம்னா ஒரு விரிவான ஒரு கல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் ஜோதிஷம் அப்படின்னு சொன்னா இது ஒளி அறிவியல். ஒளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்களைத்தான் சொல்கிறது. எங்கிருந்து இந்த ஒளி வருகிறதுன்னு சொன்னா சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை பற்றித்தான் பேசுகிறார்கள். நம்ம கூட பார்த்தோம்னா சூரியனுடைய சுழற்சியை தானே அடிப்படையா வச்சுட்டு இருக்கோம். ஒரு சூரியன் இந்த இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். சூரியன் அங்கிருந்து இங்க வரார், இங்கிருந்து அங்க வரான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம கணக்கிட்டு கொண்டே வருகிறோம். அதன் அடிப்படையில் தானே பலனையே சொல்லி கொண்டிருக்கிறோம். அது கூட எல்லா கிரகங்களுக்குமே ஒளி என்பதே கிடையாது. இயற்கையிலே மற்ற கிரகங்களுக்கு ஒளி கிடையாது. எல்லா கிரகங்களும் ஒளியை எங்கிருந்து பெறுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அவை நம்மீது பிரதிபலிக்கின்றன. அதற்கேற்றாற்போல்தான் இந்த உலகத்திலே பலன்கள் நடைபெறுகிறது என்பதுதான்
ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதியே. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சந்திரனையே சொல்லலாம் அல்லவா? சந்திரனுக்கு இயற்கையாக ஒளி என்பது கிடையாது. ஆனால் அது இரவிலே பளீர் என்று ஒளிச்சு அப்படி நமக்கு பளீர்னு நமக்கு கண்ணில் காட்சி தருதுன்னு சொன்னா அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு இரவிலே சூரியன் அஸ்தமிச்ச உடனே நமக்கு அது பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரிகிறது அப்படிங்கிறது தானே. இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும் தானே. அப்ப மற்ற கிரகங்கள்லாம் ஏன் சார் நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லைன்னு சொன்னா, சந்திரன் என்பது இந்த பூமியினுடைய துணைக்கோள். இந்த பூமிக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பதால் சந்திரன்கிறது பளிச்சு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஏன் நிறைய பேர் சுக்கிரனை பார்க்கிறோமே, வீனஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் தானே. சுக்கிரன் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது தானே. இந்த வீனஸ் என்பதும் கண்களுக்கு தெரிகிறது. ஈவன் இன்னும் இந்த நம்ம பிளானட்டோரியம் போய் பார்த்தோம்னா, அந்த பிளானட்டோரியத்தின் இந்த கோளரங்கத்திலே போய் பார்த்தோம்னா நம்ம டெலஸ்கோப் மூலியமா கூட மற்ற கிரகங்களையும் பார்க்க முடிகிறது தானே. ஆக அந்த கிரகங்களினுடைய ஒளி அது நம் மீது ஆக்ட் பண்றது அப்படிங்கிறது தான். எப்படி எங்கிருந்து வாங்கிக் கொள்கிறது? சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கிக் கொண்டு நம் மீது பிரதிபலிக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையிலே பலன்கள் நடைபெறுகிறது என்பதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதி. ஆக ஜோதிடம் என்பதும் ஒரு அறிவியல் தான். எது சார்ந்த அறிவியல்னு பார்த்தோம்னா வானவியல் சார்ந்த அறிவியல். அந்த பஞ்சாங்கத்துல தானே மென்ஷன் பண்றா, இன்னைய தேதியில் அமாவாசை, இன்னைக்கு ஒரு பௌர்ணமிங்கிறது வர்றது, இன்னைக்கு கிரகணங்கிறது வர்றதுலாம் மென்ஷன் பண்றான்னா கரெக்டா அந்த டைம் செகண்ட் மாறாம அந்த கிரகணம்ங்கிறது வர்றது தானே. ஆக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பஞ்சாங்கத்தை நம்புகிறோம், வானவியலை நம்புகிறோம், ஆனால் அதனை கொண்டு நம்மீது இது போன்ற பலன்கள் நடக்கிறது என்பதைத்தான் எங்களால் நம்ப இயலவில்லைன்னு சொன்னா, இதை எந்த ரிஷிகள் சொல்லி வைத்தார்களோ, இப்படித்தான் இந்த நேரத்திலே கிரகணம் என்பது சம்பவிக்கும், இந்த நேரத்திலே இது போன்று அமாவாசை என்பது சம்பவிக்கும்லாம் சொல்லி வச்சா இல்லையா, அவர்கள் தானே இந்த பலனையும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி கிரகங்களினுடைய தாக்கம் சர்வ நிச்சயமாக மனிதனின் மேல் உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்ம எக்ஸாம்பிள பார்க்கலாம். அதாவது ஒரு பரம்பரையிலே இப்படித்தான் ஒரு காலசர்ப்பதோஷம் என்பது இருக்கும்னு வச்சுண்டா, அந்த பரம்பரையிலே தொடர்ந்து எல்லோருக்குமே இந்த காலசர்ப்பதோஷம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது தானே. இதையும் நம்ம பிராக்டிகலா செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய உதாரணங்கள், அதாவது கிரகங்களினுடைய தாக்கம் என்பது மனிதனின் மேல் செயல்படுகிறது என்பதற்கு பல விளக்கங்கள் இந்த பூமியிலே கொட்டி கிடக்கின்றன. அந்த இளைஞருக்கு நாம் சொல்ல வேண்டியது, ஜோதிடம் என்பதும் அறிவியல் தான். ஆக அறிவியலுக்கும் ஜோதிடத்திற்கும் சர்வ நிச்சயமாக 100% தொடர்பு என்பது உண்டு. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.